அதாவது பொதுவாகவே மக்கள் மாற்றத்தை நோக்கி வருகிறார்கள். அவர்களுக்கு என்னென்னா, இந்த 60 ஆண்டு காலத்தில் பெரிய அளவுக்கு எந்தவித முன்னேற்றமும் அவங்க பார்க்கல. மறுபடியும் ஒரு சிலரே பணக்காரராய் கொண்டிருக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு தான் வந்து பொருளாதாரத்தில் டைக்காட்டமின்னு சொல்கிறது. ஹட்ஸ் அண்ட் பேலசஸ். ஒன்று பெரிய பங்களா இருக்குது, இல்லை குடிசைகள் இருக்குது. இதை தவிர பொதுவான சமநிலையே இல்லை. சரி, அதாவது பணக்கார ஒரு வர்க்கம் மட்டும் பணக்காரன் ஆகிட்டே இருக்குது, ஒரு வர்க்கம் சுரண்டப்படுகிறது அப்படின்றத மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். அதனால அவர்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. இது எந்த கிரகத்தினால நடந்திருக்கும்? ராகு. ராகு ராகு மாற்றங்களை ஏற்படுத்துறதே ராகு தான். அந்த ராகு கிட்டத்தட்ட சனியுடைய வீடுகளில் வரும்போது பெரிய மாற்றங்கள் உண்டாகும். இங்கே மட்டும் கிடையாது, இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்திய அளவிலும் உலக அளவிலும் பெரிய தலைவர்கள் தூக்கி அடிக்கப்படுவார்கள். அடுத்த 6 மாதத்தில் நடக்க போகிறது. பெரிய தலைவர்கள் மாற்றப்படுவார்கள். அந்த பலவித காரணத்தினால, விபரீத காரணமாகவும் இருக்கலாம். சில விபரீத காரணத்தினால் தலைவர்கள் தோற்று போவார்கள், தலைவர்கள் பின்தங்கி போவார்கள். இதெல்லாம் இந்த ராகுவாலேய விஷயம். சரி, விஜய்க்கு அப்புறம் என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் சொல்கிற மாதிரி தான், அடுத்த அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் சிஎம்ங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குல்ல? இருக்கு. ஆனால் நானே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன், அதிகபட்சம் 1.5 வருஷம்தான் இந்த ஆட்சி இருக்கும். என்ன சார் சொல்கிறீங்க? உண்மை. 1.5 வருஷம் கூட்டணி கட்சிகள் வச்சதுனாலயா? அதனால மட்டும் கிடையாது, அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அனுபவம் இல்லாத ஆட்களாலேயே. அதாவது அரசியல்னா ஒன்றுமே தெரியாதவர்கள் உள்ளே வந்ததனால் பலவிதமான பிரச்சனைகள் வரும். ஏன்னா சமுதாயத்துடைய பிரச்சனை என்ன, மக்களோடு எப்படி சேர்ந்து இருப்பது, மக்களுடைய ஆதரவை எப்படி பெறுவது. இந்த முறை வந்த அதிகபட்ச மக்கள் அந்த தலைவருடைய புகழ்னாலே வந்துட்டாங்க. தனிப்பட்ட புகழ் அந்தந்த இடத்துல கிடையாது அவங்களுக்குலாம், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த அதாவது சுனாமி போல் ஒரு அலையில் இவங்கெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனால் இவர்களால் இனிமேல் நீந்த முடியுமா என்பது பெரிய கேள்விக்குறி. அப்போது வாக்காளர்கள் மாற்றப்படுவார்கள். அடுத்த தேர்தலில் அனுபவமான வாக்காளர்கள் வருவார்கள். திருப்பி ரீஎலெக்ஷன் வரும்போது சொல்கிறேன். வரும் கண்டிப்பாக வரும். புரியுதா உங்களுக்கு? இதில் வந்து எப்படின்னா, தலைமை மட்டும்தான் நேர்மையாக இருக்கணும்னு விருப்பப்படக்கூடிய தலைவர். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் அதே எண்ணத்தில் இல்லை. இதுதான் பிரச்சனை. இது வந்து தலைவரோட ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்குமா, இல்லை தமிழகத்தோட ஜாதகத்தின் அடிப்படையில்? எப்போவுமே தமிழகத்துடைய ஜாதகம் தான் கரெக்ட். காரணம் என்னென்னா, தலைவர்களுடைய ஜாதகங்கள் சரியாக இருக்கான்னு தெரியவே தெரியாதுங்க. ஆனால் பெரும்பாலான ஜோதிடர்கள் இது விஜய் ஜாதகம், இது அவருடைய ஜாதகம், இதெல்லாம் பேசுகிறாங்க. இவர்கள் யாருக்குமே அந்த நேரம் சரியானதான்னு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த நேரமே சரியானதான்னு தெரியலன்னா ஜாதகம் எப்படி கணிப்பீங்க? லக்னமே தப்பாயிடும்ல. அப்போ தமிழ்நாடு ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணுமே தவிர, தனி ஜாதகத்தை வைத்து கொண்டு பார்ப்பது கிட்டத்தட்ட அது வந்து அறிவுடமே ஆகாது. சரி, இப்போ நீங்கள் 1.5 வருஷம்னு சொல்கிறீங்க. 1.5 வருஷம் கழித்து மீண்டும் இவர் தான் வருவாரா, இல்லை இப்போ எதிர்கட்சியாக இருக்க திமுகவோ இல்லை அதிமுகவோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, மீண்டும் இவர் தான் வருவார். ஆனால் சில சீர்திருத்தங்களை செய்து விடுவார். வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதில் சில சீர்திருத்தங்கள் வரும். இவருக்கு ஒரு புதிய ஆலோசனை குழு ஏற்பாடாகும். புது ஆலோசனை குழுவே. இப்போ ஒரு காலத்தில் ஐவர் அணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே? ஆமாம். அதுபோல் ஒவ்வொரு வேட்பாளரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தலைவன் கீழ் இயங்குற மாதிரி ஒரு நிலைமை வரும். அந்த விஷயத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணுவார்கள். அதனால் தமிழ்நாடு நல்ல மறுமலர்ச்சி அடையும். இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போ திமுக அதிமுக
அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? இல்ல அவங்களோட வளர்ச்சிக்கான இது வந்து ஃபேட் அவுட் ஆயிட்டே இருக்குமா? அதாவது 2 பிரதான கட்சியிலும் உள்ள அங்கத்தினர்கள் பெரும்பாலும் புதிய கட்சியில் தொடர்பு கொள்வார்கள். இப்போ இணைந்து விடுவார்கள். அடுத்து வர கட்சி. ஆமா, இணைந்து விடுவார்கள். ஓ! ம். அதில் இணைந்து விடுவார்கள். ம். அதற்கான கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தொடங்கியே விட்டது. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். ஒரு ஜோதிடரா இருந்துகிட்டு நீங்க எதன் அடிப்படையில் இதை சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. என்னுடையது, நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டவன். உங்களுக்கு அது சம்மந்தம் இல்லை. எனக்கு எந்த கட்சியிலும் உறுப்பினர் அட்டை கிடையாது. புரியுதா? நான் எந்த கட்சியும் ஆதரவு தனிப்பட்ட முறையில் செய்வதில்லை. அதனால தான் நான் எல்லாத்தையும் நடுநிலைமையிலிருந்து பார்க்க முடிகிறது. என்னுடைய கணிப்பு முழுவதுமே ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடியது. அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். ராகு பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக அவிட்ட நட்சத்திரத்தில் நகர்ந்து வந்து அபிஜித்துக்குள்ள வருவார். அபிஜித் நட்சத்திரம் 28வது நட்சத்திரம். 28வது நட்சத்திரம் அது. அந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு வரும்போது அது கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் அவர் தனுசு ராசிக்குள் வந்து விடுவார். தனுசு ராசிக்குள் வரும்போது புதிய அரசாங்கம் அமைக்கப்படும். இதுதான் வந்து கணிதம். ஓகே. அப்போது நம்ம வந்து பிரதேச ஜோதிடத்தை வைத்து தான் யார் தலைவனாக இருப்பான்னு கண்டுபிடிக்கிறோமே தவிர ஒரு குறிப்பிட்ட கட்சியோ அரசியலையோ செய்தித்தாளையோ வச்சு நம்ம பண்ணுறது இல்லை. இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்க திமுக தொண்டர்களாக இருக்கலாம், அதிமுக தொண்டர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல. நாங்கள் வந்து இவ்வளோ வருஷமாக இந்த தமிழகத்துக்கு ஏதோ ஒரு வழியில் ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? அதாவது எப்போதுமே நம் வீடுகள்லேயே வயதானவர்களை மதிப்போம். ஆனால் அவர்களை பொதுவாக வந்து திண்ணையில் படுக்க வச்சுருவோம். அவர்களுக்கு மரியாதைலாம் இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் ஒரு முடிவுகள்லாம் எடுக்கிறது ஓரளவுக்கு இளைஞர்கள் நடுவயது மக்கள் தான் எடுக்க அலோவ் பண்ணுவாங்க. வயதானவர்களுக்கு அதிகமாக அவங்கள மதிப்பாங்க. சரி, மதிப்பு இருக்கும். ஆனால் அவர்களுடைய இதை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. எல்லா விதமான ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் மற்றவர்கள் தான் வேலை செய்வார்கள். இலைமறை காய்மறையாக சொல்லிட்டீங்க. வயதான ஒருவர் எங்கே வைப்பீங்க? திண்ணையில் தான் படுப்பார் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ரேழிக்கு போயிடுவார். இப்போ இன்னொரு கேள்விக்குறி இருக்குல்ல, விஜயோட ஆட்சி வந்து அவர் ஒரு தீர்க்கமான தலைவராக இருப்பாரா, தீர்க்கமான தலைவராக செயல்பட முடியுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஜோதிடம் என்ன சொல்லுது? அவரை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே இந்தியாவிலேயே முதன்மையான ஒரு தலைவராக இருப்பார், சந்தேகமே கிடையாது. அவரை பற்றி பல விஷயங்கள் வெளியில் யாருக்கும் தெரியல. பொதுவாக இந்த ராகு பகவானுடைய சஞ்சாரங்களை வைத்து பார்க்கும்போது அவர் எல்லா மூத்த தலைவர்களுக்குள்ள அறிவும் அவருக்கு இருக்குது. இப்போ ஆட்சியில் அமர்ந்திருக்கிற கட்சியோட ஒளிமயமான எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்தை அவங்க வந்து தொட போகிறாங்க. ஆட்சி காலத்தை தொடங்கி எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் விஜயோட மௌனமாகவே இருக்குது. அவர் ப்ரெஸ்ட்டை பேச மாட்டுறாரு. அவர் நன்றி சொல்லக்கூடிய கூட்டத்தில் தான் அவர் பேசுகிறாரே தவிர பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது எப்படி வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து இன்னைய வரைக்கும் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசாமல் இருக்காரோ, விஜய் அவர்களும் அதே மௌனத்தை கடைபிடிக்கிறார். இந்த மௌனத்தின் பின்னணி என்ன? அவரோட ஆட்சி எந்த அளவுக்கு நிலையான ஆட்சியாக இருக்க போகுது? நிலையான ஆட்சியாக இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு. என்ன சார் ரொம்ப ஃபோர்ஸாக போன டக்குன்னு குறைச்சிட்டீங்க. வாய்ப்பு குறைவு. என்னன்னா அவர் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே சரிதான். இந்த நேரமும் அவருக்கு சாதகமான நேரம், ஒரு வெற்றியினை கொடுத்திருக்கிறது. திரைத்துறையில் எப்படி வெற்றியினை தொட்டாரோ அதே போல் அரசியல் துறையிலும் வெற்றியினை எடுத்திருக்கிறார். ஆனால் இன்னும் கொஞ்சம் உழைப்பு கூடுதலாக இருந்திருந்தால் பரிபூர்ண மெஜாரிட்டி ஒரு கிடைச்சிருக்கும். அந்த ஒரு கோணத்தில் மட்டும் சொல்கிறீங்களா? இது கிரகங்களை பற்றி சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, கிரகம் பற்றி தான் அவர் ஜாதகம் தான் பேசிகிட்டு இருக்கோம். சரி, கடகராசி பூச நட்சத்திரம் புரியுங்களா? ஜாதகத்தில் கன்னி லக்னம் நமக்கு கிடைத்திருக்கின்ற ஜாதகம். சரி, புரியுங்களா? 22/6/74 11:56 AM காலையில் சென்னையில். அப்போ கடகராசி பூச நட்சத்திரம்.
எப்பொழுது கடகராசிக்குள் சனி பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்தாரோ அந்த காலகட்டமே அவருக்கு யோகமான காலகட்டமாக மாறிவிட்டது. ஆனால் திரும்ப திரும்ப நானே சொல்லியிருக்கேன், உங்களுடைய வார்த்தைகளின் நிதானம் வேண்டும். 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறாரு, கொஞ்சம் பக்குவமாக அரசியல் பண்ணுங்க. எப்போ சொன்னோம்? 1 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லிட்டோம், பக்குவமாக அரசியல் பண்ணுங்க. அவருடைய வார்த்தைகள் தான் ஆளுங்கட்சிக்கு கோபத்தை உண்டாக்குச்சு. ஆமா, இப்ப சமீபத்துல கூட ஒரு நன்றி தெரிவிக்கிற கூட்டத்துல எல்லா இடத்திலும் இப்போ 2ஆம் இடத்துல கேது இருக்காருங்க. நம்ம ஜாதகத்தை மட்டுமே பேசுவோம், அரசியலே வேண்டாம் வேண்டாம். சரி, வாக்கு ஸ்தானம் அங்கே கேது இருக்காரு, பாபகிரகமான கேது அங்கே இருக்காரு. எப்படி உங்களை வந்து வார்த்தையை நல்ல வார்த்தையை விடுவார்? இப்போ வார்த்தைகள் ஆச்சுங்களா? இப்போ 8ஆம் இடத்துல ராகு இந்த நேரத்தில். இப்போது இந்த நிலைமை எப்படி ஆகுன்னா ஜாதகம்தான் இதுவும். நவம்பர் 13 இவருக்கு ஜென்மராசிக்குள் கேது வரப்போகிறார். 7ஆம் இடத்துல ராகு, ஜாதகம் பேசுவோம். விரைவில் வந்து சனி வக்கரமாவார், சனி பயிற்சி ஆகும். இன்றைய நிலை என்பது தொடர்ந்து இருக்குமா என்றால் ஒரு கேள்விக்குறி, இது இந்த கிரக பயிற்சிகளின் காரணமாக. அதே நேரத்தில் இவருக்கே ஒரு கருத்து வரலாம், என்னென்னா இந்த கூட்டணி கட்சிகளை நம்புவதை விட, இவர்கள் சொல்படி நாம் கேட்பதை விட, நமக்கிட்ட ஒரு லட்சியம் இருக்குது, ஒரு கொள்கை இருக்குது, நம் மீது இப்படி நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் இளைஞர், அவர்களுக்குரிய ஆட்சி நாம் நடத்தியாகணும். அப்போ கூட்டணி ஆட்சியாக இருந்தால் அந்த நம்பிக்கையை நம்மால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு 5 தொகுதி வச்சுருக்கிறவங்க ஒருத்தர் வந்து ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டாங்க, 2 தொகுதி வச்சுருக்கிறவங்க ஒரு மந்திரி பதவி கேட்டு வாங்கிட்டாங்க. இப்படி பார்த்திங்கன்னா நெருக்கடிகள் தான். வெளியிருந்து பார்க்கும்போது ஆரோக்கியமாக இருக்கலாம். இல்லை, அவரோட தேர்தல் பிரச்சாரத்திலே அவர் சொன்னாங்க, ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும். சரி, ஏன் வரல? அப்போ ஏன் வரல? அப்போ போயிருக்க வேண்டியதானே? புரியுங்களா? இன்னொன்று, அவருடைய கொள்கை ரீதியாக தான் நடக்குறதா? அப்போது என்னன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி கட்சிகள் பூரா பார்த்தீங்கன்னா நீ வெளியில் போய் பாருங்கள், அவர் அதிகார மையமாக அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார். அது வேண்டாம், அதுக்குள்ளே நம்ம போக விரும்பல. புரியுங்களா? மையமாக இருக்காங்க. இப்போ என்ன ஆகுன்னா இவருக்கே ஒரு தோணும், நம்மளால் சரியாக செயல்பட முடியவில்லை, தன்னிச்சையாக செயல்பட முடியவில்லை, இன்னும் நாம் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் என்றால் நம்முடைய பலத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும். அதிகரித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்குது, நமக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குது. இதுவரையில் நம்முடைய ஆட்சியை பார்த்து ஓரளவுக்கு ஜனங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஆட்சியை கலைச்சிட்டு கூட தேர்தலை சந்திக்கலாம். அந்த எண்ணம் வருங்கிறீங்க? வரும். சரி, இப்போ ஒரு விஷயம் கேட்குறேங்க உங்களை, நீங்கள் ஒரு ஆங்கர், சமூகத்தை பார்த்துட்ருக்கீங்க, இந்த 1 மாதம் ஆட்சிருக்கு. இந்த 1 மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் தாவேகா ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம்? எல்லா சைட்லேயும் குற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அதை விட அதிகமாகவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கட்டுப்படுத்த முடியல இல்லை? ஆமாம். நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பலை. இப்போது ஆண்டு பஞ்சாங்கத்தில் பார்க்கின்ற போது இந்த போன்ற குற்ற சம்பவங்கள் அதிகபட்சமாக நடக்கும்னு சொல்லியிருக்கு. இந்த காலகட்டத்தில் கூட்டணி ஆட்சி தான் அமையும், அதை நம்ம பேசியிருக்கோம். ஒரு நடிகர் ஆட்சிக்கு வரவன் பேசியிருக்கோம். எல்லாமே விதிக்கப்பட்ட ஒன்று, எதுவுமே புதியது கிடையாது. பஞ்சாங்கம் தான் பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கு. எடுத்து புரட்டி காட்டுறேன் உங்களுக்கு. கூட்டணி ஆட்சி தான் அமைஞ்சிருக்கு, நடிகர் அரசு வந்துட்டாரு. இங்கேயும் ஒரு குழப்பம் வரும். அப்போது இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு ஒரு பெரிய வெள்ளம், கடுமையான பாதிப்புகள் தமிழகத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை ஒட்டி சில சங்கடங்கள் ஏற்படலாம், அதிருப்தி சம்பாதிக்கலாம். புரியுங்களா? இல்லை கூட்டணி கட்சிகளுக்குள் ஒரு குளறுபடி வரலாம். இன்னொன்று, எப்பொழுது வந்து 7ஆம் இடத்துக்கு ராகு வராரோ, ஜென்மராசிக்குள் கேது வருகிறாரோ, அப்பொழுது உடன் இருப்பவர்களால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அது உடன் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, சொந்த கட்சியினராக இருந்தாலும் சரி, அப்படியே மாறும். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஸ்டாலின் ஜாதகத்தை பார்த்தோம், எடப்பாடி ஜாதகத்தை பார்த்தோம். எல்லாமே 7ஆம் இடம் வேலை செய்யுது. 7ஆம் இடத்தில் பாபகிரகங்கள் அமர்கின்ற போது எதிர்மறையான நிலை அவர்கள் எடுப்பார்கள். அது இவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்னும் இவர் வந்து பக்குவப்படுத்திக் கொள்வார். தேர்தலை சந்திச்சு விடலாம், இது தேவைன்னு கூட வரலாம். 29ஆம் ஆண்டு தேர்தல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தீர்மானிக்கப்பட வேண்டிய தேர்தலாக இருக்கும். அந்த தேர்தலில் திமுகவுடைய வேலைப்பாடு மிக அதிகபட்சமாக இருக்கும். இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். என்ன பார்க்கணுன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக எதிர்க்கட்சிக்குரிய வேலை செய்யவே இல்லை. ரொம்ப அமைதியாக இருந்தவர்களும் போது இருந்துட்டாங்க. இந்த 1 மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்து எந்த எதிர்வினை ஆற்ற வேண்டுமோ அதையெல்லாம் ஆற்றிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தவறுகளையும் படம் பிடித்து மக்களிடம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார். அதுக்கான வேலையை கரெக்டாக செய்கிறாங்க. புரியுங்களா? அப்போ என்னன்னா, இப்போ எதிர் சக்தி உருவாடிச்சு, இது இன்னொரு எதிர் சக்தி வேற உருவாக போகுது. அது அடுத்து இப்போ இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போறாரு? இவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும், லட்சியம் இருக்கும். உடன் இருப்பவர்கள் எல்லோரும் அதற்கு ஆதரவாக இருப்பார் சொல்ல முடியாது. இப்போயே என்டிஏ கூப்பிட்றாங்க, இவர் போவாரான்னு தெரியாது. கர்நாடகாவுக்கு போகல,
கேரளாவுக்கு போகல. முல்லை பெரியார் அணை பிரச்சனை இருக்குது, காவேரி பிரச்சனை இருக்குது, 2 பக்கமும் காங்கிரஸ் இருக்குது. ஆமா, இங்க இங்க வந்து கூட்டணி கட்சி இந்த காங்கிரஸ் தான். இவர்களை ஆதரித்து அரசியல் செய்தால் தமிழகத்தில் பலவீனம் அடையணும். ம். இதுவெல்லாம் அரசியல் சார்ந்து ஜாதகத்தில் பார்க்கணும் நம்ம. சரி. அப்போ யாரால் இவர் தலைவலி வரும்னா கூட்டணியில் இருப்பவர்களால் இவருக்கு தலைவலி வரும். இப்பவே பெரிய அலர்ட் கொடுத்துட்டீங்க. ஆமாம், எழுதி வச்சுக்கங்க. சரி.